எல்லா புகழும் இறைவனுக்கே. இறைவன் கற்றுத்தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை. இன்னைக்கு எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலூர் விஐடியில் விதை திருவிழா நடந்தது. இதை மண் காப்போம் ஈசா மையம் சார்பாக நடத்தப்பட்டது. இந்த விழா இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகளும் இருந்தது, கருத்தரங்கங்களும் இருந்தது. கருத்தரங்கத்துக்கு தான் முக்கிய இது கொடுத்துருந்தாங்க. நான் அதை போய் பார்த்துருந்தேன். அந்த நிகழ்வுகளை காட்சிப்படுத்தியிருக்கேன். அந்த சில காட்சிகளை பார்த்து மகிழுங்கள். கலையரங்கம் முழுவதும் நிறைஞ்சிருந்தது. அதனால பக்கத்து அறையை ஒதுக்கி காட்சி ப்ரொஜெக்டர் வச்சு காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அதில் இது பண்ணோம். மதியத்துக்கு மேலே அங்கே எங்களுக்கு இடம் இருந்தது. அதனால அரங்கத்துக்குள்ளே போய் நான் காட்சிகளை பார்த்து பதிவு பண்ணியிருக்கேன். பார்த்து மகிழுங்க. அம்மாவோட சின்ன வயசுல பூச்செடிகள் வளர்த்தா இந்த ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா மருத்துவ ஓலைச்சுவடி வச்சுருந்தாங்க. அவங்க வீட்டில் பரம்பரையாக அவங்களுக்கு இருக்க மருத்துவ சுவடியாக அதை வச்சுருந்தாங்க. அதையும் நான் காட்சிப்படுத்தியிருக்கேன். அந்த ஸ்டேஜில் நீங்கள் காரை தரம் பிரிச்சுட்டு நீங்கள் வெளி மாநிலங்களுக்கு ட்ரெயின்ல அல்லது என்னோட சிந்தனையை உங்க எல்லாரும் மனசுலயும் இன்னைக்கு ஒரு விளையாட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பா நான் பட்சம் பாத்தீங்கன்னா 150க்கும் மேற்பட்ட உயர் விளைச்சலை கொடுக்கக்கூடிய ரகங்கள் நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த உயர் விளைச்சலை கொடுக்கக்கூடிய மூலம் இயற்கை விவசாய பாதைக்கு மாறியது. பாரம்பரிய காய்கறிகள் மற்றும் நெல் ரகங்களை மீட்டெடுத்த பயணத்தில் மனித குலத்தின் தொன்மையான உணவுகளில் ஒன்றான கிழங்குகளின் மீது தனி அர்த்தம் கொண்டார். இன்று கருணைக்கிழங்கு, சேனைக்கிழங்கு, மல்லிக்கிழங்கு, அரூர், கஸ்தூரி மஞ்சள், யானைக்கால் கிழங்கு உள்ளிட்ட பல அரிய மற்றும் மறக்கப்பட்ட பாரம்பரிய கிழங்கு ரகங்களை தொடர்ந்து சாகுபடி செய்து பாதுகாத்து வருகிறார். உணவாகவும் மருந்தாகவும் பயன்படும் கிழங்கு வகைகள் ஒவ்வொரு குடும்பத்தின் உணவு பாதுகாப்பிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்பதை மக்களிடம் எடுத்துரைத்து வரும் இவர் சிறிய இடங்களில் கூட கிழங்கு சாகுபடியை அனைவரும் மேற்கொள்ளலாம் என ஊக்குவித்தும் வருகிறார். மறக்கப்பட்ட கிழங்கு ரகங்களை மீண்டும் விவசாயிகளின் வயல்களிலும் மக்கள் உணவு தட்டுகளிலும் கொண்டு சேர்க்கும் பணியில் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வரும் திரு யுவராஜ் அவர்களை ஈஷா மண்காப்போம் இயக்கம் நடத்தும் பாரத பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழாவில் உங்கள் முன் அறிமுகப்படுத்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நான் இங்கிருந்து ஒரு 8 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய கணேசந்திரம் என்ற ஊர்ல 2019 முழுமையா விவசாயம் பண்ணி நடக்கும். அதுக்கு முன்னாடி சென்னையில ஒரு 6 வருஷம் வேலை செஞ்சேன். வேலை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஜல்லிக்கட்டு மாவட்டத்துக்கு அப்புறம் இந்த தேர்தல் கிடைச்சி தமிழ்நாடு முழுக்க